இந்த வீடியோவை கேட்குற நீங்க இப்ப மனசுக்குள்ள ஏதோ ஒரு சுமைய சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கவலை, பயம், தோல்வி அல்லது யாருமே புரிஞ்சுக்கலன்னு ஒரு வலி. இந்த நேரத்துல தான் ஒரே ஒரு உண்மை உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்க தனியா இல்ல, சிவன் உங்க கூடவே இருக்கான். சிவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் அரண்மனையில உட்கார்ந்த ராஜா இல்ல, சுடுகாட்டில உட்கார்ந்த யோகி. அவர் கையில் ஆயுதம் இல்ல, அவர்கிட்ட கோபம் இல்ல, அவர்கிட்ட இருப்பது அமைதி. அதனாலதான் உங்க மனசு கலங்கும்போது சிவனை நினைச்சா அமைதி கிடைக்குது. சிவன் நமக்கு சொல்ற முதல் பாடம் இதுதான். வெளிய உலகம் குழப்பமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதியா இரு. ஒரு நாள் தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. அப்போ அமிர்தத்துக்கு முன்னாடி உலகத்தை அழிக்கக்கூடிய விஷம் வந்துச்சு. யாருக்கும் அதை ஏற்க துணிச்சல் இல்ல. அப்போ சிவன் வந்தார், அந்த விஷத்தை குடிச்சார். ஆனா விழுங்கல, அதை தொண்டையிலேயே நிறுத்தினார். அதனாலதான் அவர் நீலகண்டன். இதுல சிவன் நமக்கு சொல்ற செய்தி என்ன தெரியுமா? வலி வராம இருக்காது, ஆனா அந்த வலியை உன் வாழ்க்கையை அழிக்க விடாத, அதை கட்டுப்படுத்து, அதை சக்தியாக மாற்று. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள உடைந்து போயிருக்காங்க. சிவன் அதற்காகத்தான் தியானம் பண்றார். அவர் நமக்கு சொல்றது, உன் மனச நீ கேட்க கற்றுக்கோ. தினமும் ஒரு நிமிஷம் கூட ஓம் நமசிவாயன்னு மனசுக்குள்ள சொல்லிப்பாரு. அந்த ஒலியே உன் மனசுக்குள்ள இருக்கிறது பயத்தை கரைக்க ஆரம்பிக்கும். நீங்க பல தடவை தோத்திருக்கலாம், ஆனா சிவன் ஒருபோதும் உங்களை தோற்றவனா நினைக்கல. சிவன் நம்புற ஒரே விஷயம் இது, நீங்க விழுந்தாலும் மறுபடியும் எழுவீங்க. அதனாலதான் சிவனுக்கு பிடிச்ச மனிதர்கள் அழுகிறவர்கள் இல்ல, தாங்கிக்கிறவர்கள். நீங்க அமைதியா தாங்கிக்கிட்டு இருந்தா சிவனுக்கும் பிடிச்ச மனிதர் நீங்க தான். சிவன் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில செயல ஆரம்பிப்பான். சிவன் உங்க வாழ்க்கையில உடனே அதிசயம் பண்ண மாட்டான், ஆனா உங்கள உள்ளுக்குள்ள பலசாலியா மாற்றுவான். அந்த பலமே ஒரு நாள் உங்க வாழ்க்கைய மாற்றும். இன்னைக்கு நீங்க நொறுங்கி இருக்கலாம், ஆனா நாளைக்கு நீங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கையா இருப்பீங்க. நீ கண்ணை மூடி ஒரு முறை மட்டும் மனசுக்குள்ள சொல்லுங்க, ஓம் நம சிவாய். சிவன் உங்க வாழ்க்கையை அமைதியோட அர்த்தத்தோட அழகா மாற்றுவான்.